மக்களே, நான் அலத்தாங்கரை கபடி கிளப்புக்கு வந்திருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஃபேமஸ் கபடி அகாடமி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. நாகர்கோவில் பக்கத்தில் அலத்தாங்கரைங்கிற இந்த சிறிய கிராமத்தில் திரு ரவிச்சந்திரன் இபியில் ஒர்க் பண்ணுற ஒரு முன்னாள் தமிழ்நாடு கபடி வீரர் அவர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டிலேருந்து பல பள்ளி அண்ட் கல்லூரி மாணவர்கள் இங்கே வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேறு வேறு மாவட்டத்திலேருந்து கபடி விளையாடுறதுக்காக இங்கே தங்கி கற்றுக்குறாங்க. இங்கே பக்கத்தில் உள்ள ஸ்கூல் காலேஜில் இவங்க படிச்சுட்ருக்காங்க அலத்தாங்கரை கிளப்லேருந்து. இந்த மாதிரி கபடியை வந்து முறைப்படி சொல்லித்தர அகாடமிஸ் தமிழ்நாட்டில் குறைவு தான். திரு ரவிச்சந்திரன் அந்த வேலையை வந்து இங்கே ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்க்குறீங்க, நிறையா கோர்ட் இருக்குது, ஒரு இண்டோர் ஸ்டேடியமும் இருக்குது, மேட்டும் இருக்குது, அங்கேயும் போட்டு ட்ரெயின் பண்ணுறாங்க. இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, ரவிச்சந்திரன் சார் வந்து கபடி மட்டும் இல்லை, இவங்க எல்லாருக்கும் வாழ்க்கை பாடமும் சொல்லித்தராரு. அவங்களோட மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு, அதுக்கப்புறம் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு, உண்மையாக இருக்கிறதுக்கு, நேர்மையாக இருக்கிறதுக்கு. ஏன்னா விளையாட்டுனாலே உண்மை நேர்மை தானே. ஸோ அதையும் கற்றுத்தராரு. அதில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தராரு. ஸோ அந்த அகாடமியில் தான் நம்ம இருக்கோம். ரொம்ப வருஷமாக இங்கே வரணும்னு ஆசை. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இங்கே உள்ள மாணவர்கள்லாம் இப்போ இங்கேயே சாப்பிட்றாங்க. முன்னாடி வெளியில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களே வந்து சமைச்சு அவங்க சாப்பிட்றாங்க. ட்ரைனிங் எல்லாம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணுறாங்க. ஏன்னா கபடி விளையாடுறதே பெரும்பாலும் எளிய குடும்பத்துலேருந்து வர குழந்தைகள் தானே. அடிப்படும், ஃபிசிக்கல் கேம். கபடியே வந்து ஒர்க்கிங் கிளாஸ் கேம் தானே. நேற்று இந்த மாணவர்கள் பிளேயர்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணேன். அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன், என்னுடைய ஜேர்னலிசம் அனுபவத்தெலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உழைக்கிறாங்க, கடுமையாக உழைக்கிறாங்க எல்லோரும். காலையில் ஒரு 4:30 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. அதிலிருந்து காலேஜ் ஸ்கூல் போகிற வரைக்கும் கபடி, விட்டு வந்ததுக்கப்புறமும் திரும்பவும் கபடி. இந்த மைதானத்தெலாம் இவங்களே தான் உருவாக்கியிருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்தில் உள்ள கோர்ட்லாம் கூட அங்கே இருக்குது, அதையும் காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு பையன் ஹோஸ் பைப் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இவங்களோட உழைப்பில் தான் வந்து இந்த மைதானமே உருவாகிருக்கு. பள்ளமாக இருந்த இடத்தெல்லாம் மேடை ஆக்கியிருக்கிறாங்க, விளையாடுற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. இது நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர். அங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோர்ட் இருக்குது, இங்கேயும் பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் அவங்களே தான் செய்கிறாங்க. அதுக்கெலாம் வந்து ஆள்லாம் வச்சு செய்கிறதில்ல. இது சரிப்படுத்தினது, இந்த இடத்த வந்து விளையாடுறதுக்கு ஏற்ற இடமா மாற்றினது, பாருங்க வாட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு கோயில் பார்க்குறீங்க. இது வந்து ரவி சாரும் மற்ற கபடி வீரர்களும் சேர்ந்து கட்டின ஒரு கோயில். விளையாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே தியானம் செய்வாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. வேறு மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் அவங்க இதில் அதுக்குள்ளே கலந்துக்க வேண்டாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சார் நினைக்கிறார். இது கபடி கற்றுக்கிற இடம் மட்டும் இல்லை, நீங்கள் வாழ்க்கையும் கற்றுக்கணும். பல விதமான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறாரு சார். வந்து ஒரு ஃபிலாசபர்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை வந்து ஃபிலசாஃபிக்கலாக பேசுவார். ஆனால் அது வந்து மனிதர்களை வந்து மேம்படுத்தணும், இறைவனே நீ தான் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆன்மீகம் அது. அதெல்லாம் பற்றி நிறையா சொல்லிக்கிட்டு இருந்தார். ஏன்னா சார் பெருசாக இன்டர்வியூ கொடுக்க மாட்டார், யாருக்கும் கொடுக்குறதில்ல. நம்மளே தான் இங்கே நடக்கிறத சொல்லணும். நம்ம வந்து அந்த இண்டோர் ஸ்டேடியத்தை ஒரு முறை பார்ப்போம். இண்டோர் ஸ்டேடியத்தில் என்னென்ன வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மக்களே, நம்ம இப்போ இருக்கிறது வந்து அலத்தாங்கரை கபடி கிளப்புடைய இண்டோர் ஸ்டேடியம். அலத்தாங்கரை அப்படிங்கிறது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற சிறிய கிராமம். இங்கே இபியில் ஒர்க் பண்ணுற திரு ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு பெரிய கபடி ஃபேக்ட்ரியே உருவாக்கியிருக்காரு. 30 வருஷத்துக்கு மேலே கபடியில் பசங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் வந்து தமிழ்நாட்டுக்காக விளையாடி நேஷ்னல்ஸ் ஜெயிச்சவர். சந்திரன், ரஞ்சித், ஜீவகுமார், அபிஷேக் அவங்கெல்லாம் வந்து இந்த அகாடமிலேருந்து வந்தவங்க தான். ஜீவகுமார் வந்து ஒரு கிரேட் பேர், உங்களுக்கு தெரியும். 3 PKL டைட்டில் ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஏஷியன் கேம்ஸில் இந்தியாவுக்காக விளையாடி கோல்டு அடிச்சிருக்காரு. நீங்கள் லெஃப்டில் பார்க்குறது அர்ஜுனா அவார்டு வாங்குறாரு, ராஜரத்னம். அவர் பக்கத்து கிராமமான கணபதிபுரத்தை சேர்ந்தவர். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது திரு கணேசன் மனத்தி. அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். இங்கே நிறைய மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ்லாம் இருக்கும். ரவிச்சந்திரன் வந்து கொஞ்சம் ஃபிலாசபிக்கலானவர். நிறையா விஷயங்களை வந்து
அவருடைய சிந்தனைகள்லாம் எழுதி போட்டிருப்பார். அவருக்கு வந்து ஒரு ஃபிலாசபி இருக்குது, அதுபடி நடத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே திரு பாஸ்கரன், முருகானந்தம் மிகப்பெரிய பிளேயர் அவர், அப்புறம் ஜியோகுமார், அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து இந்தியாவுக்கு விளையாண்டவங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் டாப்பில் பார்க்குறீங்க திரு ராஜரத்னம், ஜியோகுமார், இவங்க எல்லாம் விளையாடிருக்காங்க. சந்திரன் ரஞ்சித் இருக்கார். ராஜரத்னம் சார் வந்து ரவி சாருடைய மாமா. ஸோ அவங்க வீட்லேயே கபடி ஒரு கேம்னு சொல்லலாம். ஸோ இந்த அகாடமியில் வந்து தமிழ் தலைவாஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அஜய் டாக்கூர்லாம் வந்திருக்காரு. அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இருக்கும். ஜிம் எக்யூப்மெண்ட் இருக்குது. ஸ்ட்ரென்த் கண்டிஷனிங்லாம் இங்கே பண்ணலாம். இங்கே பார்க்குறீங்க மேட்டு பார்க்குறீங்க. இந்த இண்டோர் ஸ்டேடியத்தில் மேட்லேயும் ட்ரெயின் பண்ணலாம். ஆனால் வெளியில் மட்டு கோர்ட்ஸ் வந்து 6-7 இருக்குது அங்கே வெளியில். அதில் தான் பகலில் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறாங்க. மழையெல்லாம் இருந்ததுன்னா இங்கே வருவாங்க. மேலே பார்க்குறீங்க டாப் கிளாஸ் ஃபோட்டோஸ் இந்தியன் கபடியில். ஒரு முக்கியமான ஃபோட்டோ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். டைகர் இன் ஆக்ஷன் இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜரத்னம். அவர் தான் அந்த டிஃபெண்டராக பிடிக்க வராரு. பயமுறுத்துற மாதிரி வராரு பாருங்க. அப்படியே பயந்துடுறாரு ரைடர். டைகர் இன் ஆக்ஷன் இருக்குது. அவர் இந்த அகாடமிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் அவர் வீடு இருக்குது. இதேமாதிரி நிறையா ஃபோட்டோஸு, அலத்தாங்கரை கிளப் வாங்கின ட்ராஃபீஸ் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. அப்புறம் இன்னொரு டேக்கிள் பை ராஜரத்னம் அவர்கள். எவ்வளோ ட்ராஃபீஸ் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இவங்க போய் வந்து டோர்னமெண்ட் விளையாடுறாங்க. அவ்வளோ ட்ராஃபீஸ் இருக்குது. இங்கே உள்ள ஹாஸ்டலில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்து இங்கே தங்கி படிக்கிறாங்க. ட்ரைனிங் எல்லாம் ஃப்ரீ தான். சாப்பாட்டுக்கு ஒரு நாமினல் அமௌண்ட் வாங்குகிறாங்க. ஏன்னா இதை நடத்தணும் இல்லையா. இவங்களே சமைச்சிக்கிறாங்க. இவங்களே காய்கறி மீட்லாம் வாங்கி சமைச்சிக்கிறாங்க. பசங்களே சமைச்சிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது. ட்ரெயின் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு காம்பேக்டான ஒரு இண்டோர் ஸ்டேடியம். உட்காந்து பார்க்குறதுக்கான ஸ்டாண்ட்ஸ் இல்லை, பட் நல்ல கபடி விளையாடலாம். இதுதான் அலத்தாங்கரை ஸ்போர்ட்ஸ் கிளப் இண்டோர் ஸ்டேடியம். அவங்கள பற்றி எழுதின ஆர்டிக்கிள்லாம் பார்க்குறீங்க. நிறையா நியூஸ் பேப்பர் மேகசின்லாம் வந்திருக்குது. முப்பது வருஷத்துக்கு மேலே திரு ரவிச்சந்திரன் நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த அகாடமியை. எந்த சுயநலமும் இல்லாமல் கபடிக்காக நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த அகாடமிலேருந்து நிறைய பிளேஸ் வெளில வரணும். பிகேல விளையாடணும், இந்தியாவுக்கு விளையாடணும், ஏஷியன் கேம்ஸ் விளையாடணும், ஏஷியன் கேம்ஸ் ஜெயிக்கணும். மக்களே, அலந்தாங்கரை கபடி கிளப்பில் ட்ரைனிங் செஷனில் இப்போ ஒரு மேட்ச்சு ரவிச்சந்திரன் சாரோட சூப்பர்விஷனில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆஹா, எப்படி இருக்குது பாருங்க. அவங்க உருவாக்கின மைதானத்தில் அவங்களே ஆடிட்டு இருக்காங்க. கபடியோட நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே நம்ம பிள்ளைங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து விருதுநகர், கரூர், தஞ்சாவூர், இந்த மாதிரி பல மாவட்டத்துலேயும் வந்திருக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் மட்டில் விளையாடுறது பெட்டர். ஏன்னா நீங்கள் எல்லா சமயத்துலையும் மேட்டில் விளையாடணுங்கிற அவசியம் இல்லை. கபடியே மண்ணில் வந்த கேம் தானே. நம்மளோட கேமு நம்ம மண்ணோட கேம் தானே. அது எப்படி ரிலீஸ் ஆகி போனார்னு பார்க்குறீங்க. கபடி அப் க்ளோஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டஃப்பான கேமு, எவ்வளோ ஃபிசிக்கலான கேமுன்னு. நல்ல ஸ்ட்ரென்த்து வந்து ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, மென்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பயந்தவங்க விளையாட முடியாத ஒரு கேம்னா கபடி தான். 100% அந்த கான்ஃபிடென்ஸ், தைரியம் வேணும். ஒவ்வொரு ரைடும் டூ ஆர் டை ரைடு.
ஏதாவது பண்ணி தான் ஆகணும். மாட்டிக்கிட்டார். ஒரு அருமையான சூழ்நிலைங்க. பக்கத்தில் பாருங்கள், எல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ். இதே மாதிரி மட் கோர்ட்ஸ் நிறையா இருக்குது சுற்றி அலத்தாங்கரை கிளப்பில். அப்புறம் நம்ம இண்டோர் ஸ்டேடியத்தையும் பார்த்தோம், மேட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ மழை ஏதாவது பெஞ்சுதுன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே விளையாட முடியும்னா அங்கே விளையாடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம அலத்தாங்கரை ஸ்போர்ட்ஸ் கிளப்புன்னு சொல்கிறத விட நம்ம தமிழ்நாடோட கிளப்பு. ஏன்னா விளையாடுறது எல்லாமே நம்ம பசங்க. நன்றி. கோல் குவிஸ் ஸ்போர்ட்ஸில் கபடியை பார்க்குறவங்க எல்லாருடைய வாழ்த்துக்களும் இந்த கிளப்புக்கு இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கபடிக்கு. ஜியோகுமார்லாம் இங்கேருந்து வந்தவர் தான், இங்கே இதே இடத்துல விளையாண்டவர் தான். அலத்தாங்கரை கபடி கிளப் வந்து எப்படி வந்து ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கு கபடிக்குன்னு தெரியும். அலத்தாங்கரை கிளப் இல்லை, இது நம்ம தமிழ்நாடோட கிளப்பு. ஏன்னா இதில் படிக்கிற பசங்க எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்த பசங்க. காலேஜ் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க, கபடி கற்றுக்கிட்டு இருக்காங்க திரு ரவிச்சந்திரன் கீழே. அது ஒரு பக்கம்னா, ஒரு 75 பசங்க வந்து ஹாஸ்டல் மாதிரி தங்கி படிக்கணும்னா இன்னும் நிறையா வேலைகள்லாம் இருக்கும்ல. அவங்க தங்குற இடம், அப்புறம் வந்து கழிவறை வசதிகள், சாப்பாடு, இப்போ இங்கேயே சாப்பிட்றாங்க, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் இன்சார்ஜ் எடுத்து அலத்தாங்கரை கிளப்பில் நடத்திக்கிட்டு இருக்காரு. யார் அவர்? அப்படி அவர்கிட்ட கேட்போம் என்ன இங்கே வேலையெல்லாம் நடக்குது. சார் வணக்கம், உங்கள் பேர் என்ன, அறிமுகப்படுத்திக்கிங்க. என் பேர் தாமோதரன். ஓகே, நீங்கள் கபடி பிளேயர், கபடி விளையாடிருக்கீங்களா? வந்து விளையாடிருக்கேன், 2000 விளையாடிருக்கேன். ஓரளவுக்கு ஆடிருக்கீங்க? ஓரளவு விளையாடிருக்கேன். இந்த அகாடமி செய்கிற வேலை ரொம்ப பெரிய விஷயம் சார். வந்து தமிழ்நாடு கபடிக்கு அவங்க ஒரு பெரிய தொண்டு செஞ்சுட்ருக்காங்க. இங்கே எத்தனை பேர் படிக்கிறாங்க, அவங்க என்னென்ன வேலைகள் நடக்குது அதை சொல்லுங்கள். காலேஜ் பசங்க ஒரு 5 காலேஜ் இருக்குது. 5-12-60. ஸ்கூலில் 2 டீம். அங்கே ஒரு 15-90. இது போக மற்றவங்க சும்மா வந்துட்டு போகிறவங்க. அப்படி ஹாஸ்டல்னால் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஹாஸ்டல் நம்ம ஸ்கூல் திறந்தாச்சுன்னா 100 எபோவ் 100 எபோவ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இங்கே தங்கி படிக்கிறோம்? எல்லாமே இங்கே தங்கி தான். எல்லாம் வேறு வேறு மாவட்டத்தை சேர்ந்தவங்க? எல்லாமே தமிழ்நாடு எல்லாம் ஃபுல்லாக இருந்து பாண்டிச்சேரியில் தான் இருக்காங்க. இந்த வருஷமும் இருந்தாங்க 2 பேர். ஓகே, இப்போ அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க, அந்த மேட்டெல்லாம் அவங்களே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, மேலே தார்பாய் போடுறாங்க. ஸோ இங்கே எல்லா வேலையுமே பிளேயர்ஸை செஞ்சுருவாங்க? எல்லா வேலையும், மம்பட்டி வேலை உட்பட இந்த கிரவுண்டு எல்லாம் வந்து எல்லாமே மேன் பவர் தான். மம்பட்டியை வச்சு இங்கே எல்லா வேலையுமே கற்றுக் கொடுக்கப்படும். விளையாட்டு மட்டும் இல்லை, எல்லா தொழில் வாழ்க்கை. இந்த கிரவுண்டெல்லாம் சமப்படுத்துறது எல்லாமே பிளேயர்ஸ். மண்ணை கொட்டி பள்ளத்தை வெட்டி எடுத்து எல்லாமே பழைய பிளேயர்ஸ் எல்லாமே செஞ்சு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சீனியர் பிளேயர் செஞ்சுட்டு போனது தான். இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, வேலைகள் இல்லை. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கழுத்து பலம் இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் கழுத்து பலம் இருக்கும். ஆனால் இப்போ சமைக்கிறதுலாம் அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, அங்கேயே சாப்பிட்றாங்க இல்லையா? ஆமாம், அது ஒவ்வொரு காலேஜ், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காலேஜ் மஸ்டோட ரெஸ்ட்டில் இருக்கவங்க சமைச்சு ரொட்டேஷனில் அந்த சார்ட்டில் நீங்கள் போட்டு கொடுப்பீங்களா? ஆமாம், நம்ம வந்து போட்டு அதை டிசிப்ளினாக பண்ணுவாங்களா பசங்க? பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களே பண்ணி விடுவாங்க. நம்ம ஜாமானங்கள் வாங்கி போடணும். என்னென்ன நாளைக்கு என்ன வேணும், இன்னைக்கு என்ன வேணும், அதுக்குள்ளே பொருள் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். சமைக்கிறது கற்றுக்கிறதே பெரிய அட்வான்டேஜ் தானே? இல்லை, இன்னொரு அண்ணன் வருவாங்க சமைக்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு. இன்னொரு அண்ணன் வருவாங்க. ஓகே, சேகர்னு ஒரு அண்ணன் வருவாங்க, அந்த கூட நிற்பாங்க. இது இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம அலத்தாங்கரை கிளப்புக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறீங்க பிளேயர்? இதுவரை நாங்கள் செலெக்ஷன் வச்சு எடுத்ததே கிடையாது. 89 தொடங்கியிருக்காங்க, இதுவரை செலெக்ஷனை வைக்கல. வர்றவங்களுக்கு அந்த 2 மாதம் 60 நாள் இங்கே உள்ள பழக்க வழக்கங்கள், சாப்பாட்டு காரியங்கள், தங்கும் வசதி. ஏப்ரல் மே அந்த 2 மாதத்தில் என்னங்கன்னா அவங்களுக்கு உள்ள பழக்க வழக்கங்கள்லாம் தெரிஞ்சு போகும். ஸோ கபடி இன்ட்ரெஸ்ட் உள்ள யார் வேணாலும் வரலாம். ஏஜ் கிடையாது, கேம்புக்கு வந்து ஏஜ் கிடையாது. அப்புறம் படிக்கிறோன்னு ஆசைப்படுறவங்க அந்த 2 மாதம் கேம்ப் அட்டன் பண்ணி, அதில் நாங்கள் ட்ரையல்ஸ் வைக்கிறது கிடையாது. அவங்களா விரும்பி வந்தால் ஸ்கூலோ காலேஜோ அட்மிஷன் போட்டு விடுவாங்க. இப்போ பட் அந்த கேம்பில் வந்து அவர் கபடியே தெரிலன்னு வச்சுங்க, அவங்க கூட வரலாமா? எல்லாருமே அந்த கேம்ப் டைம் எல்லாரும் வரலாம், யார் வேணும் வரலாம். ஏஜ் கிடையாது, படிக்கிறவங்க தான் வரணும் கிடையாது. ஓகே, அப்புறம் அங்கேருந்து நீங்கள் ஹாஸ்டலுக்கு எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? ஹாஸ்டலுக்கு அவங்களுக்கே தெரிஞ்சு போகும். இங்கே 4 மணிக்கு அதிகாலை 4 மணிக்கு எழும்பணுங்கிறது பெரிய விஷயம். அந்த கேம்ப்லேயும் எழுந்துருங்க எனி டைம் 4 மணிக்கு எழும்பி ஆகணும். அது எல்லாரையும் தாக்கு பிடிக்க முடியாது, கண்டிப்பாக நிற்க முடியாது. கேம்ப் முடிஞ்சோடனே போயிடுவாங்க. ஃபுல்லாக நிற்க மாட்டாங்க. 5 நாள் நிற்பாங்க, 10 நாள் நிற்பாங்க. இனிமேல் செல்லு நோண்ட முடியாது, இஷ்டத்துக்கு சுத்த முடியாது. இனிமேல் அந்த இப்போ வந்து என்ன வேறு ஸ்கில் மட்டும் தான் கொடுப்பாங்க. அடுத்து ஒர்க் அவுட் சிஸ்டம் இருக்குது. ஒரு 10 நாள் 15 நாள் என்னாச்சுன்னா அடுத்து அவங்களுக்கு ஒரு வாரம் ஒர்க் அவுட் கொடுப்பாங்க. இந்த ஸ்கில்லில் தாங்கினவங்க அந்த ஒர்க் அவுட்டில் தாங்கிட மாட்டாங்க. அந்த ஒர்க் அவுட்டில் தாங்கினவங்க நின்றுவாங்க. அவங்க வந்து அப்புறம் பர்மனெண்ட் பழகி போயிடும். மேக்ஸிமம் எத்தனை வருஷம் இங்கே இருக்கலாம் வந்து இந்த ஹாஸ்டல், இந்த அகாடமியில்? வருஷம்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு பிளேயர்ஸுக்கு 5 வருஷம் கணக்கு. விளாடணும்னு ஆசைப்பட்டு 5 வருஷம், 25 வயசு வரை விளையாடிடலாம். பட் அவங்க யூஸ்வலாக 8th 9th வந்தாங்கன்னா 12th படிக்கிற வரைக்கும் இருக்கலாமா? நம்ம வெட்டுறது கிடையாது. அவனுக்காக பிடிச்சிருந்தா அவன் எத்தனை வருஷம் இருந்துக்கலாம், வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கலாம்.
வேலை கிடைக்கிறது நம்ம கையில் இல்லை. அவனா விளையாடி எடுத்துக்கணும். விளையாட்டு சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்குது. அவன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி கபடி அகாடமிஸ் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவு. இந்த கபடிக்குன்னு இருக்காது, எங்கேயுமே கபடிக்குன்னு இருக்காது. இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் அகாடமி ரொம்ப குறைவு இல்லை. குறையும். இன்னொன்று பணங்கள் வாங்குவாங்க. இங்கே அந்த இதே கிடையாது. சாப்பாட்டுக்கு வாங்குற ஒரு குறைச்ச சாப்பாட்டுக்குமே அவங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் விதவிதமாக சாப்பாடு. அதை அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க சாப்பாடு எப்படி இருக்குது. இவ்வளோ நாள் வெளியே சாப்பிட்டாங்க, இப்போ 2 மாதம் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே உள்ள சாப்பாடு எப்படி இருக்குது, அங்கே உள்ள சாப்பாடு எப்படி இருக்குது, இதே ரூபா தான் அங்கேயும் வாங்கினாங்க, இது எப்படி இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமையல், இறைச்சி, மீன், முட்டை, ஒவ்வொரு போய்ட்டு. உங்களுக்கு பொறுப்பு அதிகம் இல்லை சாரை விட? இப்போ வந்து இங்கே உள்ள கம்ப்ளைண்ட்ஸ், அதில் உள்ள பஞ்சாயத்து, அது எல்லாமே உங்கள்கிட்ட தான் எடுத்துகிட்டு வருவாங்க. பசங்கிட்ட கேட்க வேண்டாம், அது வந்து அவங்ககிட்ட கேட்டால் போதும். கம்ப்ளைண்ட் என்ன எதுனா ஸ்கூல் பிரச்சனை, காலேஜ் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, இன்டோர் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நம்மகிட்ட தான் வரும். நம்மகிட்ட வந்து தான் அங்கே போகணும். நம்மளால் முடியாட்டா தான் அங்கே போகும். ஓகே, அது உங்களுக்கு எப்படி இருக்குது? அது சேலஞ்சிங்காக இருக்கா? என்ன எனி டைம் ப்ரெஷர் தான் என்னச்சு. ஆனால் அதை அவனு உணரணும். நமக்காண்டி தான் அவங்க அடிக்கிறாங்க, நமக்காண்டி தான் திட்டுறாங்கன்னு அவங்க உணர்ந்துட்டா பெருசு. இல்லை என்ன மட்டும் தான் அடிக்கான், அவன் நமக்கு எல்லாரும் உண்டு தான். அவன் எனக்கு நான் இதுவரை பாகுபாடே கிடையாது. அது அவங்களுக்கு தெரியும். ஓகே, இன்கம் டேக்ஸில் வேலை பார்க்கணும் ஒன்று தான், இவனும் ஒன்று தான். அது அவங்களுக்கு தெரியும். எல்லாரும் ஒரே சமம் தான், நமக்கு சமம். அவங்க எப்படி அடிச்சுக்கலாம், நமக்கு எல்லாரும் ஒன்று தான். ஓகே, வாழ்த்துக்கள். வந்து ஒரு பெரிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சாதாரண விஷயம் கிடையாது. 4 பேர் உள்ள குடும்பத்தை நடத்துறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம விடியால 3:30 எழும்பி 4 மணிக்கு வரணும். நீங்கள் 3:30 எழுந்திருப்பீங்களா? 3:15 3:30 எழும்பி குளிச்சு கிளம்பி இங்கே வந்து எழுப்பி இவங்க 4 மணி அங்கே வர வச்சு 4:30 அங்கே பூஜை முடிச்சு 4:30 ஓட வச்சு 5 மணிக்கு ஒர்க் அவுட் கொடுத்து ஆரம்பித்து 6 மணிக்கு ஒர்க் அவுட்டை முடிச்சு 6:15 என் கோச் வருவாங்க. அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆகும். அது நீங்கள் 4லேருந்து 6 வரைக்கும் உங்களுக்கு வேலை? 6 மணி நேரம். உங்கள் வீடு எங்கள் பக்கத்துலேயே இருக்குது? எனக்கு இருந்து 2 கிலோமீட்டர் காரவலை. ஓகே, அது முடிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகணும். அடுத்த 8 மணிக்கு ஆஃபீஸ். நீங்கள் இபியில் ஒர்க் பண்ணுறீங்க? உங்கள் ஆஃபீஸு எனக்கு தமிழ்லேருந்து 2 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே, ரெவன்யூ சூப்பர்வைசராக இருக்கேன். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 மணிக்கு பின்னாங்க வருவேன். 3 மணிலேருந்து 8 மணி வரை. உங்கள் வாழ்க்கை கபடியில் ஆரம்பிச்சு கபடியில் ஈவினிங் வந்து ஏதோ போயிட்டு ஏதோ சேவை போல் போயிட்டு இருக்கோம். நமக்கு எத்தனை வருஷமாக நீங்கள்? நான் 2009 வந்தேன். இது 15 வருஷம் ஆகுது. ஓகே, இப்போ இந்த பசங்க டீமுக்கு வெளியூருக்கு மேட்ச்சுக்கெலாம் போகும்போது நீங்களாம் அந்த டிக்கெட் இதெல்லாம் பண்ணி நான் தான் ரூபா கொடுத்து விடுவேன். கணக்கு போயிட்டு செலவுக்கெல்லாம் எடுத்து கணக்கு எழுதி கொண்டு வருவாங்க. கணக்கு எழுதிக்கணும். பட் இதெல்லாம் அவங்களுக்கு பசங்களே பண்ணுறதுனால அவங்களுக்கும் அந்த ஸ்கில்லாம் வரும். பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எந்த ஊருக்கு எப்படி போகிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதுவும் ஒரு நாலேஜ் தானே? ஆமாம், தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கன்னா ஒத்தை தான். எல்லா டீமும் கோச்சஸ் போவாங்க. அங்கே கோச்சோ மேனேஜரோ யாருமே கிடையாது. அவங்களே கோச், அவங்களே மேனேஜர், அவங்களே பிளேயர். ஸோ இப்போ நீங்கள் இப்போ சில அம்பைரிங் டிசிஷன்லாம் பிரச்சனை வரும், ரெஃப்ரீஸ் பிரச்சனை எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து பிரச்சனைக்கு நம்ம போகிறது தயாராக கிடையாது. நம்ம அழத்தங்கிற வந்து எங்கேயுமே சண்டை வைக்கிறது கிடையாது. தவறாக ஒரு கொடுத்தாலும் போயிட்டு இருப்பாங்க, ஆர்கியூ பண்ணி சண்டை போடுறது. அப்படின்னே அழத்தங்கரன்னு ஆகி போச்சு. அதனால தான் அழத்தங்கரை இப்போ இருக்குது. அம்பேர்ட்ட சண்டை வைக்காதனால தான் அழத்தங்கரைன்னு ஒரு பேரில் இன்றைக்கும் இருக்குது. ஏசெட்ங்கிற கிளப்பில் போவீங்களா? ஏசெட்டில் அழத்தங்கரை தான் ஏசெட். ஓகே, வாழ்த்துக்கள். அண்ட் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு வரணும். அது கடவுளின் செயல், கையில் இல்லை. உழைப்பு உயரும். பசங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும். ஏன்னா எல்லாம் கஷ்டப்பட்டு ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்காங்க. அதை அவங்க உணரணும். அவங்க உணர்ந்து நம்ம ஃபேமிலி விட்டு இருக்கோம், நம்ம போய் சொல்லக்கூடாது, உண்மையாக இருக்கணும், உழைக்கணுங்க என்ன அவங்களுக்கு இருந்தால் போதும், எங்கேயோ போயிடலாம். தம்பி, உங்கள் பேர் என்ன? எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க நீங்கள்? என் பேர் மனோஜ்குமார், நான் தென்காசி மாவட்டத்தில். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. என் பேர் குற்றால அருவி மாதிரி பேசணும். என் பேர் மனோஜ்குமார், நான் தென்காசி மாவட்டத்தில். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நான் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். காலேஜ் ஃபஸ்ட் இயர். எப்போ வந்தீங்க நீங்கள் அலத்தாங்கரை கிளப்புக்கு? நான் போன வருஷம் வந்து. எப்படி இருக்குது இங்கே வாழ்க்கையை நீங்கள் சொல்லுங்களேன், எந்த மாதிரி போகும் அப்படின்னு? சாதிக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்தேன். அதே மாதிரியா அதுக்கு அந்த சாதிக்க முன்னாடி முயற்சிகளை நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு. உங்களோட ஒரு நாளை டிஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போ எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க, என்னென்ன வேலையெல்லாம் செய்வீங்க அப்படின்னு? நான் காலையில் 3:50க்கு எழுந்திரிச்சிருவேன். அலாம்லாம் வைப்பீங்களா? அப்படியே இல்லை, அது பழக்கமாயிடுச்சு. வந்த ஸ்டார்டிங்கில் அலாரம் வச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எழுந்திக்க. அடுத்து அப்படி போக 3:50க்கு ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சிருவேன். ஒவ்வொரு நாளும் வருஷம் தவறாமல்? ஆமாம். ஒரு நாள் கூட 8 மணி வரைக்கும் தூங்க முடியாது? இல்லை. இப்போ மழை பெய்யும், குளிர் அடிக்கும், ஜாலியாக போய் வச்சு 3:50க்கு எழுந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இண்டோர் உள்ள விடும். இப்போ நீங்கள் அந்த இதெல்லாம் பாத்ரூம்லாம் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு அடுத்து உள்ள மழை பெஞ்சா இண்டோருக்குள்ள, மழை பெய்யாட்டி வெளியே ட்ராக்ல வரும். எல்லாரும் வந்துடும்? எல்லாரும் இந்த அவுட் சைட் ட்ராக் வந்துடுவீங்க? ஆமாம். காலையில் 3:50க்கு எழுந்திரிச்சு 4 மணிக்கெலாம் கோயில் போயிடும். எழுந்த உடனே கோயில் எழுந்த உடனே ப்ரெஸ் பண்ணிட்டு பாத்ரூம் போயிட்டு இங்கே கோயில் போயிடணும் 4 மணிக்கு. ஆமாம், 4 மணிக்கு கோயில் போயிட்டு 4:30க்கு பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 4:30க்கு ட்ராக் ஓட ஆரம்பிப்பீங்க? ஆமாம், ஓட ஆரம்பிச்சு அடுத்து ஒரு 4:30 4:45. எத்தனை ரவுண்டு போவீங்க அந்த கணக்குண்டா? 5 மணி வரைக்கும் ஓடுவோம். ஒரு ½ hour? ஆமாம், ½ hour ஓடிட்டே இருக்கும் கண்ட்ரோலாக. ஓடிட்டே இருந்துட்டு அடுத்து ஒர்க் அவுட், கபடி ஒர்க் அவுட். ஆமாம், அடுத்து ஒர்க் அவுட். ரவி சார் வந்துருவார்? இல்லை, தாமஸ் சாரே பண்ணுவார். ஆமாம், தாமஸ் சாரில் ராஜதோரன் இன்னொரு சார், அவங்க வந்து ஒர்க் அவுட் இருக்கிற எல்லாருக்கும் கொடுப்பாரு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஒர்க் அவுட். ஒரே மாதிரி எல்லாம் ஒரே விஷயம் தான் செய்வீங்க? எல்லாமே ஒரே மாதிரி தான்.
ஒர்க் அவுட்னா என்ன ஸ்கில்லு? இல்லை ஒர்க் அவுட்டு இந்த ஸ்பீடு கட்டிங்கு ஸ்ப்ரிண்டு அதுக்கு வந்து ரொட்டீன்ஸ் இருக்குது. ஆமாம் அதை நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. திரும்ப ஒரு நாளைக்கும் ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் செய்வீங்க. ஆமாம். அப்போ ரியல் கேம் கிடையாது அப்போ. அதுக்கடுத்து 6 மணிக்கு 6:15 ஒர்க் அவுட் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து அங்கே ரவி சார் வரும், ரவி சார் அங்கே போய் பார்க்க போவோம். இப்போ அந்த ஒர்க் அவுட்டுங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம், ஒரு நாளுக்கு ஒரு நாள் ஸ்ப்ரிண்ட், ஒரு நாள் ஸ்பீடுக்கு, ஒரு நாள் வெயிட்டுக்கு, இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு ஒன்றுக்கு ஃபிட்னஸுக்கு, அப்புறம் கபடிக்கு தேவையான ஸ்கில், ஸ்பீடு, டர்னு, அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம். அதுக்கடுத்து 6:15க்கு ரவி சார் வரும், ரவி சார் போய் பார்ப்போம். அப்போ கபடி ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து விளாட ஆரம்பிச்சிடும். காலையில் ஸ்கில்லு டைஸ் அப்படி ஒர்க் அவுட் பண்ணி லைட்டாக பண்ணுவீங்க. அதான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கனால ஹெவியாக பண்ண மாட்டோம். இன்ஜுரி அது ஒரு 1/2 hour. ஆமாம், அது ஒரு 1 hour பண்ணும். 6:30க்கு விளாட ஆரம்பிச்சிடும். கரெக்டாக 7:30 வரைக்கும் விளாடுவோம். 7:30க்கு முடிஞ்ச உடனே 7:30க்கு முடிச்சோடனே 8:15 கொஞ்ச நேரம் ஸ்டிச்சிங் பண்ணுவோம். ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அடுத்து கோயிலில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுவோம். காலேஜ் போகிறவங்க காலேஜ் போகணும், ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூல். சாப்பாடு வந்து சாப்பாடு அங்கேயே தான், அங்கேயே சாப்பிடுவீங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி வெளியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் அந்த வெளியே சாப்பாடு எங்களுக்கு ஒத்துக்க அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, நல்லாவும் இருக்காது. ஸோ அதனால நீங்கள் அந்த பணத்தை இப்போ இங்கே இப்போ நாங்கள் இங்கே பண்ணி நாங்களே பண்ணி சாப்பிட்றதுனால எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கா? இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பாடு. ஏன்னா நாங்களே பண்ணி சாப்பிட்றதுனால எங்களுக்கு இதாக இருக்கும். ஓகே, நீங்களே உப்புக்குலாம் கூட போட்டுக்கலாம், குறைச்சி போட்டுக்கலாம். எங்களுக்கு தேவைன்னா உப்பே இப்போ கம்மியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு தேவைன்னா போட்டு, சரியா இல்லைன்னா சமைக்கிறவங்க பெண்ட் எடுக்கலாம். ஆமாம், சரி இல்லாட்டி சாப்பாடு பண்ணுறது ஜாலியாக இருக்கு, நல்ல விஷயம் தான். இப்போ வந்து எனக்கு சமைக்க தெரியாதுங்கிறது எனக்கு பெரிய குறையாக இருக்குது. இப்போ நீங்கள் இப்போயே கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் வந்து எந்த ஊருக்கு போகலாம், எந்த வெளிநாடு கூடனாலும் போகலாம். ஆமாம், அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு திருப்பி சாயந்தரம் திருப்பி ட்ரெயின். ஆமாம், அடுத்து காலேஜ் போகிறவங்க காலேஜ் போயிட்டு 3 மணி 3:30 மணிக்கு வந்துடும் காலேஜ் போயிட்டு. நீங்கள் வந்து எப்படி போவீங்க? சைக்கிளில் போவீங்களா அல்லது பஸ்ஸில்? பஸ்லேயே காலேஜ், பப்ளிக் பஸ்ஸில் போவீங்க, பொது பஸ்ஸில்? ஆமாம், 5 காலேஜ் இருக்குது, அதில் ஒரு காலேஜ் மட்டும் காலேஜ் பஸ்லேயே போயிடலாம். மற்ற பஸ்ஸில் நீங்கள் கவர்மெண்ட் பக்கத்தில் இருக்குது, அதனால பஸ்லேயே போகலாம். நீங்கள் 2 வீலர்லாம் வச்சுக்கலாமா? இல்லை, அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வண்டியில் வச்சுக்கலாம்? அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் வந்து வெளியூர்லேருந்து வரது, வெளியூர்லேருந்து வந்துருக்கீங்க, ஒரு வண்டி வாங்கிட்டு? இல்லை, அதெல்லாம் சேஃப் இருக்காது. சைக்கிள் கூட போக முடியாது? சைக்கிள் வேணா வச்சுக்கலாம். சைக்கிளில் போகிற தூரத்தில் காலேஜில் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குங்க காலேஜ். ஓகே. அப்புறம் ஈவினிங் வந்துட்டு 3:30க்கு வருவோம். வந்தோடனே குளிச்சுட்டு அடுத்து 4:30க்கு ஈவினிங் டீ ஏதாவது பிஸ்கட் ஏதாவது சாப்பிடுவீங்களா? அப்போ இல்லை, நாங்கள் அது வெளியே சாப்பிடுவோம். வெளியே சாப்பிட்டு வருவீங்க? ஆமாம், நம்ம தேவைக்குன்னா அது வெளியே சாப்பிடு. இங்கே எதுவும் சாயங்காலம் வந்தோடனே பச்சை பேர் இருக்கும், பாசி பேர், அதை சாப்பிட்டுட்டு முளை கட்டின பயிர் நைட்டு ஊற போட்டு வச்சுருவாங்க எங்களுக்கு, அது வந்து சாப்பிடுவீங்க. ஆமாம், அதுக்கடுத்து 4:30 மணிக்கு மறுபடியும் ஓட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓடுவீங்க, ஓடிட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு 5 மணிக்கு வரைக்கும் ஓடிட்டு வார்ம் அப் பண்ணிட்டு 5 மணிக்கு விளாட போவோம். 5:15க்கு ரவி சார் வந்து. எத்தனை மணி வரைக்கும் விளாடுவீங்க? 5:15 இருந்து ஒரு 7:30 அந்த டேத் வரைக்கும் விளாடுவோம். அந்த ப்ரேயரோட முடியும்? ஆமாம், 7:30க்கு இது முடிஞ்சிடும், கேம் முடிஞ்சிடும். 7:30க்கு அப்புறம் கை கால் கழுவிட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு 7:15 ஸ்ட்ரெச் பண்ணி அடுத்து ப்ரேயர். ஓகே, ப்ரேயர் முடிஞ்ச உடனே டின்னரா? அடுத்து 1/2 மணி நேரம் இது ப்ரேயரு. அடுத்து குளிச்சுட்டு போய் சாப்பிடுறவங்க இருக்காங்க, அப்படியே போய் சாப்பிடுறவங்க இருக்காங்க. அது அவங்க இஷ்டம், அவங்களுக்கு இஷ்டம். அதெல்லாம் யாரும். ஆமாம், ஆனால் 9 மணிக்கு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கணும். 9 மணிக்கு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும் சாப்பிடணும். எத்தனை மணிக்கு படுக்கணும் ஏதாவது இருக்கா? படுக்க 10 மணிக்கு தான் தூங்கிடணும். 10 மணிக்கு 11 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கிறது அதெல்லாம் இல்லை, இருப்பாங்க. காலையில் எந்திக்க முடியாது, அதனால நைட்டு இருக்க முடியாது நம்மளால. நீங்கள் எல்லாருமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்களா? இருக்கு. அது வந்து அதில் இப்போ எனக்கு வந்து 50 வயசு ஆகிடுச்சு, என்னாலேயே அதை நோண்டாமல் இருக்க முடியல. எதையாவது வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. நம்ம செல்லை அப்படி பார்த்தாலே அப்படியே செல்லை பார்க்கும்போது கண்ணு சொக்கிடும், அப்படி தூங்கிடலாம். உங்களுக்கு டைம் இருக்கு? டயர்டாக இருக்கும், ரீல் போடுறதுலாம் டைம் இருக்காது. அதெல்லாம் வீட்டில் உள்ளவங்களோட பேசுறதுக்கு யூஸ் பண்ணிப்பீங்க? பேசுகிறோம். அம்மாவுக்கு வீட்டுக்கு மட்டும் பேசிட்டு ஆயிடுது. நம்ம ஃபோன் பார்த்தாலே நமக்கு தூக்கம், டயர்ட் அவ்வளோ. ஸோ இது வந்து ஒவ்வொரு வாரமும் நடக்கிறது. ஆமாம், சனி ஞாயிறுல சனிக்கிழமை பீச் ஒர்க் அவுட். அதான் நல்லா இருக்கும். அவர் பீச் ஒர்க் அவுட் போய் தான் சொல்ல விரும்புகிறார், அவர்கிட்ட கொடுங்க. பேசுங்க சும்மா பேசுங்க. இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அதை யூடியூப் கொடுங்க. பீச் ஒர்க் அவுட்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியா? இருக்கும். எப்படி மணலில் ஓடுறதா? மணல் வந்து நம்ம மேலே ஏறினோம்னா நம்ம பாதம் இருக்கா, அந்த பாதம் ஃபுல்லாக உள்ளே இறங்கி அடுத்த ஸ்டெப் எடுத்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பீச் கபடிலாம் நல்லா வளர்ந்துட்டு வருது. இப்போ நீங்கள் அதிலலாம் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிங்கன்னா அதில் கூட ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அதுலேயே அப்படி தான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அடுத்து பீச்சில் போய் அந்த பீச் மண்ணில் விளாடுவோம் நாங்கள். சனி ஞாயிறு 2 வேளையுமா? சனிக்கிழமை மட்டும்தான். ஜம்பு ஸ்கில்லு எல்லாம் பண்ணுவோம். அது நல்லாயிருக்கும். ஆமாம், காலை மாலையும். காலையில் வந்து ஹெவியாக ஒர்க் அவுட் போட்டு சாயந்தரம் வந்து ஃப்ரீ கேம், இந்த வாலிபால், கிரிக்கெட்டு. இது வேணா நீங்கள் பீச்சில் ஆடலாம். ஆமாம், பீச்சில் இல்லை, இங்கே காலையில் அங்கே பண்ணுவோம் பீச்சில். ஈவினிங்? ஆமாம், ஈவினிங் வந்து இங்கே இந்த உள்ள இல்லாட்ட அங்கே கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது. அதில் என்னனாலும் பண்ணிக்கலாம், ஃப்ரீ கேமாக என்னாலும். வெரி குட். ஏன்னா அமெரிக்காலாம் சின்ன வயசில் 4 ஸ்போர்ட் விளையாடுவாங்க.
பாஸ்கெட் பால், அதுக்கப்புறம் அமெரிக்கன் ஃபுட்பால் எல்லாம் விளையாண்டா உங்களுக்கு கோஆர்டினேஷன்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்டா ஃபுல்லா? ஆமாம், எதுவுமே பண்ண மாட்டீங்க? காலையில் யோகா பண்ணுவோம். காலையில் ஒரு 6 மணி, நானும் எல்லாரும் 4 மணிக்கு கண்டிப்பாக எழுந்துச்சு வரும். 4 மணிக்கு ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது, ட்ரைனிங்லாம் எதுவுமே கிடையாது? நான் காலையில் இது யோகா நடக்கும். ஆனால் நான் எல்லாரும் 3 மணிக்கு எழுந்துச்சு கோயிலுக்கு வந்துடணும். ஃபிசிக்கல் வேலை எதுவும் கிடையாது? ஃபிசிக்கல் எதுவும் கிடையாது, யோகா பண்ணணும். சினிமாலாம் பார்க்க முடியுமா உங்களால்? எந்த வயசில் சினிமா பார்க்குற இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ண முடியுமா? இல்லை, சினிமா மொபைலில் பார்க்கலாம் வேணா? பார்க்கலாம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட். என்ன பண்ணுவீங்க? துணி துவைக்கிறது, துணி துவைக்கிறது, நம்மளோட இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்து துணி துவைப்போம். இல்லாட்டா அசைன்மெண்ட் எதுவும் இருந்துச்சுன்னா அதை பண்ணிக்கிட்டு காலேஜ் வேலை பண்ணி. ஆமாம், அசைன்மெண்ட் எதுவும் நல்லா படிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்களா? நல்ல மார்க் வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க. அரியர் இல்லாமல் ஓரளவு கிளியர் பண்ணுவாங்கல்ல, அது இல்லாமல் அசைன்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது தம்பிட்ட கொடுங்க. ஏபி ஸ்போர்ட்ஸ் கிளப்னு வச்சிருக்காரு. நீங்கள் எந்த ஒரு, உங்கள் பேர் என்ன? மேலே வச்சு. என் பேர் தாமோதரன். நான் தருமபுரி மாவட்டத்திலேருந்து வரேன். நான் அவர் அந்த தாம உங்களை திட்டவே மாட்டார் அவர் பேரில் இருக்கிறதுனால? அப்படியெல்லாம் கிடையாது. என்னென்ன பண்ணலாம்? வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாரு. நீங்கள் எப்படி தம்பிங்க வந்தீங்க? நான் வந்து எனக்கு இங்கே வரணும்னு ஒரு 2 வருஷமாக இது ஆசனை. வீட்டில் வந்து அப்போ சப்போர்ட்டு கிடையாது. அதனால் 2 வருஷமாக கேட்டு 10th வரணும்னு ஆசை. அதுக்கப்புறம் 12th எக்ஸாம் முடிஞ்சோடனே இது அடுத்த நாளே நான் இங்கே வந்துட்டேனே. இது இந்த கேம்புக்கு வந்தீங்க? அட்ரஸ் எல்லாம் கேட்டு இந்த கேம்புக்கு. நீங்களா வந்துட்டீங்க? நானா. அப்பா அம்மா யாரும் வரல? இது இல்லை, நானா வந்துட்டேன். வந்துட்டு ஒரு 3 மாதம் இங்கே இருந்தேன். இருந்துட்டு இந்த இடம், சாப்பாடு எல்லாமே எனக்கு பிடிச்சது. ஒர்க் அவுட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இடம், சுற்றி இருக்க ஆளுங்க, ரவி சாரு, தாமு சாரு எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இது எப்போ வந்தீங்க நீங்கள்? நான் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா போயிட்டு இருக்கு. அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க? இது அப்பா வந்து தெருக்கூத்தாடுறாரு. ஓ அப்படியா, இன்ட்ரெஸ்டிங். அம்மா வந்து இது துப்புரவு பணியாளர் ஊரில். ஆமாம். தருமபுரியில் கிராமமா அல்லது இதே வில்லேஜ்? ஊர் பேர் மாரண்டஹள்ளி. மாரண்டஹள்ளி. ஆமாம். ஓ, அம்மா அப்பா அப்புறம் கூட பிறந்தவங்க இருக்காங்களா? கூட பிறந்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? இதே அவங்க எங்கள் அப்பாவுக்கு மொத்தம் 2 ஒய்ஃபு. இது ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து வேற ஊரில் இருக்காங்க. இதே எங்கள் அம்மா வந்து சென்னை. ஓ, நாங்கள் மொத்தம் 7 பேர். ஓ, ஒரு கபடி டீமே இருக்கு. 7 பேர், 6 பொண்ணு 1 பையன். நீங்கள் மட்டும் தான் ஒரு பையன்? செல்லம் பயங்கரம் இப்போ. ஆமாம். சரி, அப்பாவுக்கு வந்து இப்போ தெருக்கூத்தாடுறன்னு சொன்னீங்களா, அவருக்கு வந்து இதெல்லாம் கபடி விளையாடுறது மகிழ்ச்சியா? அவருக்கு பிடிக்கும். கபடி பிடிக்கும்? பிடிக்கும். சரி, கபடி இப்படி போயிட்டு இருக்கு. காலேஜ்லாம் ஆடிட்டு இருக்கீங்களா? காலேஜுக்கெல்லாம் விளையாட்டுருக்கேன். ஸ்கூலில் ஸ்டேட் போயிருக்கேன். வெரி குட். அடுத்து என்ன கனவு, என்னது அடுத்தது? நல்லா இது ஹார்ட் ஒர்க் போட்டு, இன்னும் கொஞ்சம் மைக்கு பக்கத்தில் வச்சு. ஹார்ட் ஒர்க்கு நல்லா போட்டு நல்லா விளையாடணும். இது ரைடரா டிஃபெண்டரா நீங்கள்? இது நான் லெஃப்ட் கவர். லெஃப்ட் கவர். ஆமாம். கவர் பொசிஷனுக்கு தான் வந்து ஆட்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஹரியானாக்காரங்களே சரியாக விளையாட மாட்டேங்கிறாங்க. ஸோ நல்லா விளையாடுங்க. எல்லா டீமுக்கும் கவர் தான் தேவை. ப்ரோ கபடி பார்த்துருப்பீங்கல்ல. அதுக்கப்புறம் இங்கே இது நம்ம தங்க சாப்பாடு, இது நம்ம தண்ணி, இது நம்ம தங்கறதுக்கு தண்ணி வசதி எல்லாமே இலவசம் தான். நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும்தான் இது பணம் கட்டுற மாதிரி வரும். நம்மளே சமைச்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குறைச்ச அமௌண்ட் தானே அது இல்லையா? நம்ம இது பிடிச்ச மாதிரி சமைச்சிக்கலாம். ஜாலியாக போயிட்டு இருக்கு. எல்லாம் ஜாலியாக. எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸா நீங்கள்? காலேஜ் அட்மிஷன் வந்து எல்லாமே ஃபீலாம் கிடையாது எதுவுமே? எல்லாமே ஃப்ரீ. காலேஜ் வந்து ஃபீஸ் 1 ரூபா கிடையாது. நம்ம எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கட்டுற மாதிரி வரும். மற்றபடி எல்லாமே ஃப்ரீ. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிருப்பாங்கல்ல? இங்கே வந்ததுனால எனக்கு இது தமிழ்நாட்டில் இது எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ள பசங்க எல்லாத்தையும் அவங்க பழக்க வழக்கம், அவங்க ஊரில் என்ன இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்க. இப்போ இருக்க பசங்க, இதுக்கு முன்னாடி என் கூட கேம்பில் இருந்த பசங்க, இது எல்லா பசங்களும் பழக்கமாயிட்டு நல்லா ஃப்ரெண்டாக இப்போ நல்லா இருக்காங்க. சூப்பராக போயிட்டு இருக்கு. சரி, அப்பா தெருக்கூத்து கலைஞர் சொன்னீங்க. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் உண்டா? நீங்கள் பாடுவீங்களா? இல்லை. டான்ஸ் ஆடுவீங்களா? எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓ, எனக்கு கபடி. ஆனால் இங்கே பாடுறவங்க ஆடுறவங்களாம் இருக்காங்களா? நல்லா அந்த மாதிரி திறமை உள்ளவங்களாம் இருக்காங்களா? ஏன்னா இளைஞர்கள்ட்ட எக்கச்சக்கமாக ஆடுவாங்க. நல்லா ஆடுவீங்க. இங்கே டான்ஸ் ஆடுறவங்களா இருக்கீங்களா? எல்லாம் ஆடுவீங்க. ஓகே ஓகே. அதான் எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு நல்லா விளாண்டு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போயிட்டு அவங்கள நல்லா உட்கார வச்சு நான் பார்த்துக்கணும். சூப்பர்ப்பா, சூப்பர். நிச்சயமாக பார்த்து எனக்கு ஒரு ஆசை. என் கூட பிறந்தவங்கள நான் நல்லா பார்த்துக்கணும். ஓ, வெரி குட். எங்கள் அப்பாவுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கணும். அவர் கூட. மகிழ்ச்சிப்பா, மகிழ்ச்சிப்பா. நிச்சயமாக வர முடியும். எல்லாமே பாசிபிள். நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிற பாஸ்கெட் பால் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 100 கோடி 200 கோடிலாம் வருஷத்துக்கு சம்பளம். எல்லாருமே ரொம்ப புவர் பேக்ரவுண்டு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க தான் அந்த மாதிரிலாம் வந்திருக்கிறாங்க. திறமை இருந்தது, உழைப்பு இருந்தது. இல்லை, நான் இங்கே வர்றதுக்கு காரணம், இன்னொரு முக்கிய காரணம் எங்கள் அண்ணன் தான். இது துரைன்னு சொல்கிறாங்க. அண்ணன்னு எங்கள் கோச்சு தான்.
ஊரில் இருக்க கோச். ஊரில் இருக்கிற கோச். ஆமாம், அவர் தான் இங்கே வர காரணமே. அவரோட டச்சில் இருக்கீங்களா ரெகுலராக? ஆ, உங்கள் ஊரில் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா, வேற யாரும் இருக்காங்களா? எங்கள் ஊரில் டீமெல்லாம் இருக்குண்ணே. இது எப்படின்னா இப்போ மேட்ச்சுக்கு மட்டும்தான் வந்து விளையாடுவாங்க, ப்ராக்டிஸ் கிடையாது. இன்னும் க்ளோஸாக வச்சுக்கப்பா. ப்ராக்டிஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மேட்ச்சுக்கு மட்டும்தான் போய் விளையாடுவோம். இப்போ நீ ஊருக்கு போனால் உங்களுக்கு இங்கே நடக்கிற இதெல்லாம் சொல்லி தருவா டெக்னிக்லாம்? சொல்லி தருவேன். நான் வந்து அங்கேருந்து இது இங்கே 2 பேரை கூப்பிட்டு வந்தேன். அவங்கள வந்து இங்கே இடம் பிடிக்கல, சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனால் கஷ்டப்பட்டா தானே சாதிக்க முடியும்ல? ஆமாம், நான் கூப்பிட்டு வந்தேன், அவங்க போயிட்டாங்க. பட் நீங்கள் போயிட்டு அவங்களோட இதெல்லாம் நான் அங்கே போயிட்டு எனக்கு இங்கே என்ன சொல்லி தராங்களோ நான் அங்கே போயிட்டு எப்போ வருஷத்துக்கு எத்தனை முறை வீட்டுக்கு போவீங்க? நான் அடிபட்டா இங்கேருந்து அமுச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் வீட்டில் ஃபங்க்ஷனு, தீபாவளி, பொங்கல் இங்கே அனுப்பிவிடுவாங்க. இங்கேருந்து அனுப்பிவிடுவாங்க. அப்புறம் ஆனுவல் லீவில் போயிட்டு போகலாம். போகிறவங்க போகலாம், இருக்கவங்க இருக்கலாம். மகிழ்ச்சிப்பா தாமோதரன், கலக்கணும். ரொம்ப நல்லா பேசுனீங்க. தேங்க்ஸ் சார். ரொம்ப சந்தோஷம். கடுமையாக உழைங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க, நிச்சயமாக சாதிக்கலாம். அது கவர் பொசிஷனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. சரியா? அப்புறம் தம்பி வேறு யார் பேசணும்னு நினைக்கிறீங்க? அதான் இருக்கிற யார் யார் இவர் மற்றவங்க பேசும்போது பேசுகிறாரு. யார் விஷ்ணுவர் தம்பி? அவங்க ஊரா? சரி. அப்படியா? மனதி கணேசன் நான் இதில் பார்த்தேன். எங்கே பார்த்தேன்னா சிஎம் டிராஃபி நடந்ததில்ல, அப்போ வந்து துருவ் விக்ரமோட வந்திருந்தார். அவர் துருவ் விக்ரம் அடுத்தது படம் கபடி படம்ல, அந்த கபடி மேட்சை பார்க்குறதுக்காக உட்காந்துருந்தார். ஃபுல் மேட்சையும் உட்காந்து பார்த்தேன். நானும் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். ஃபுல் மேட்சையும் சின்சியராக பார்த்தார் துருவ் விக்ரம். ஒரு நிமிஷம் கூட வெளில போகல. அப்புறம் அந்த ஸ்டேடியத்தை விட்டு, மெட்ராஸில் நேரு ஸ்டேடியம், அதை விட்டு வெளில வரும்போது அவ்வளோ பேர் ஃபோட்டோ கேட்டாங்க. எத்தனை ஃபோட்டோ, எல்லா ஃபோட்டோக்கும் வந்து இது கொடுத்தாரு, போஸ்ட் கொடுத்தாரு. ரொம்ப பொறுமையாக, ரொம்ப இதுவாக நடந்துக்கிட்டார், ஜென்டிலாக நடந்துக்கிட்டார். ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பையனுக்கு ஒரு பிரேக் கிடைக்கணும். விக்ரம் பையனாக இருந்தாலும் சக்ஸஸ் ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது இல்லை? சரிம்மா, வாழ்த்துக்கள். வந்து உங்கள் எல்லாரையும் நான் இப்போ ப்ரோ கபடி லீகில் பார்க்கணும். ப்ரோ கபடி லீக் தான் வாழ்க்கைன்னு இல்லை, வேறு எங்கேயோ உங்களுக்கு வேலை கிடச்சி போவீங்க. ஏன் கபடி இல்லாமல் வேறு ஃபீல்டு கூட நீங்கள் ஒரு ஃப்யூச்சரில் போக வரலாம். எல்லா இடத்துலையும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலே வரணும். வாழ்த்துக்கள். அவங்க டீம். ஓ அப்படியா? எந்த? ஓகே ஓகே. நீங்கள் கடையநல்லூர் தென்காசி சொன்னீங்கல்ல? ஓ, உங்கள் டீம் அவர்? நான் இங்கே வந்தது காரணமே அவர் தான், அருளானந்த பாபு. ஆமாம், அவர் தான் எங்கள் கோச். எங்கள் ஊரில் சொல்லிக் கொடுக்க கோச் அவர் தான். சூப்பராக விளையாண்டார். ஆக்சுவலாக அவர் போன சீசன் நல்லா விளையாண்டார்ல? அவர் நல்லா விளையாண்டு. ஆமாம், அவர் இங்கே இருந்தால் நல்லா விளையாண்டு ப்ரோ கபடி போனார். அவர் இங்கே இருந்தாரா? இங்கே இருந்தவர் தான். அவருக்கு இப்போ ஐசிஎஃப்ல அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ இருக்கா? போன வருஷமா? இல்லை, இப்போ தான் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. அதில் அவருக்கு கிடச்சிருக்கா? ஆமாம். ஓ, வேற யாராவது கிடச்சிருக்கா ஐசிஎஃப்ல? அவருக்கு ஒரே ஒரு இதுதான், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வேகன்சி, அது அவனுக்கு கிடச்சி. ஓ, நல்லா விளையாண்டாருங்க. ஆனால் இந்த வருஷம் அவர் பெங்களூரு புல்ஸில் இருந்தாருன்னா செம சான்ஸ். பிசி ரமேஷ் போகிறாரு. பிசி ரமேஷுக்கு வந்து ஆல்ரெடி அவர் தான் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், தமிழ் பிளேயர்ஸ் ரொம்ப பிடிக்கும். தமிழ் பிளேயர்ஸ்னால் அவர் ரொம்ப பாசமாக இருப்பார், சின்சியராக இருப்பாங்க, உண்மையாக நேர்மையாக இருப்பாங்கன்னு. அங்கே இருந்தாருன்னா நிச்சயமாக பயன்படுத்திப்பார். ஏன்னா எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு பிசி ரமேஷ். புனேரி வந்து சீசன் 10 ஜெயிச்ச உடனே என்னோடய சேனலில் இருக்குது, நீங்கள் பாருங்கள், கோல் குவிஸ்னு பேர். அதில் அவர் வந்து தமிழ் பிளேயர்ஸை பற்றி ரொம்ப இதுவாக சொல்லியிருப்பார். சார் உயிரை கொடுத்து விளையாடுவாங்க சார், கபடியை மதிப்பாங்க சார், நான் என்றைக்குமே எனக்கு தமிழ் பிளேயர்ஸ் பிடிக்கும் சார்னு என்கிட்ட சொன்னார். அஜித் நல்ல பிளேயரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன மாதிரி அவனை வந்து 70 லட்சமாக கொடுத்து வாங்கினார்ல புனேரிக்கு. ஆமாம், அங்கே சான்ஸ் கிடைக்கலங்கிறது கொடுக்க முடியல அவரால், அவரே பாதியில் விலகிட்டார். ஆனால் தமிழ் பிளேயர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அருளானந்த பாபுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. நான் வேறு இடத்துக்கு காலேஜ் போகிறேன்னு சொல்லி சொன்னேன். அவர் வேண்டாம், நீங்கள் வா, இங்கே இருந்தால் தான் நீ. அவர் எத்தனை வருஷம் இருந்தார் இங்கே? அவர் இப்போ அங்கே 6 வருஷம் இங்கே இருந்தாரா? ஆமாம். ஓ, நைஸ் நைஸ். 6 வருஷம் இங்கே இருந்து தான் போயிருக்காரு. அதே மாதிரி நான் சொன்னது 11th வரேன்னு சொன்னேன். 11th வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போடலான்னு. ஆனால் காலேஜ் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ படி, வெளியே எங்கேயாச்சும் படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இல்லைம்மா, நான் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ தான் பாபு வந்து அப்போ தான் ஃபஸ்ட் சீசன் அவர் ப்ரோ கபடி எடுத்தாங்க. பாருமா, நம்ம ஊரில் வந்து ஒரு அண்ணன் ப்ரோ அங்கே இருந்தால் ப்ரோ கபடி போயிருக்காரு, நானும் அங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் அப்பா தான் சொன்னி, சரிடா நீங்கள் போ அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்பா என்ன பண்ணுறாரு? எங்கள் அப்பா கொத்தனார் வேலை தான் பார்க்குறேன். அம்மா வீட்டில் இருக்காங்க. வேலை தான் இல்லை, அதுவும் வேலை தானே? அதான் வீட்டில் இருக்காங்க. ஓகே, மகிழ்ச்சி. கூட பிறந்தவங்களா? ஆமாம், எங்கள் ஒரு அண்ணன் இருக்கா, சென்னையில் வேலை பார்க்கலாம். அவர் கபடி இன்ட்ரெஸ்ட் இல்லை? ஓ, தென்காசியில் கபடி ஃபேமஸா? நல்லா ஃபேமஸ். ஆமாம், தென்காசி பக்கத்தில் ஒரு ஃபுட்பாலுக்கு கூட ஒரு நல்ல டீம் ஒன்று இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். பெண்கள் டீம் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. எந்த இடம்னு சரியாக தெரியல, ஒரு நண்பர் சொன்னார். சரிங்க, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சார். அங்கே பாருங்கள், வெக்கப்பட்டு பேசாதவங்களுக்கும் வாழ்த்துக்கள். பேசுங்க. இதுவும் ஒரு முக்கியமான ஸ்கில் தான். நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் தைரியமாக மனசில் உள்ள பேசுறது,
அதையும் நீங்கள் வந்து எல்லோரும் வாழ்த்து. நல்லா பேசுனீங்க 2 பேருமே. நன்றி. தேங்க்யூ. நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பிளேயர்ஸ்லாம் அவங்களாவே ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபுட் ஒர்க்கு, இந்த மூமெண்ட்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்கான பிளேஸுங்க இது. அவங்களுக்கு அந்த பசங்களுக்கு என்ன பண்ணணுன்னு தெரியும். சும்மா நிற்கிற வேலையே இல்லை. வந்தோமா வார்ம் அப் பண்ணோமா இந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னாங்க பாருங்கள். பாக்ஸிங்கில் ஷேடோ பாக்ஸிங் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி கபடியில் நீங்கள் கூட இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இந்த ஃபுட் ஒர்க்கு எப்படி தொட்டுட்டு திரும்புறீங்க, டேர்ன் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையும் பார்க்க முடியும். எல்லோரும் ஃபேமிலிஸை விட்டு இங்கே வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு காரணம் கபடி வழியாக நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், ஒரு வேலை கிடைக்கணும், பிகேஎல் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இந்த எல்லா பிளேயர்ஸுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் கோல்ட் குவிஸ் ஸ்போர்ட்ஸ் சார்பாக. ஏன்னா நம்ம சேனலில் கபடி ஒரு முக்கியமான ஸ்போர்ட் இல்லையா, உங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிடுறேன். நம்மளோட பேச போகிறது வந்து திரு ராஜதுரை. இங்கே வந்து ஒரு கோச்சாக இருக்கிறாரு. இந்த அகாடமியில் ட்ரெயின் பண்ணவர். இப்போ வந்து பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. இப்போ ரவிச்சந்திரன் சாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறார். அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் ராஜதுரை. வணக்கம் சார். உங்களோட கபடி பயணம் இங்கே எப்போ ஆரம்பிச்சு, எந்த வருஷம் ஆரம்பிச்சது? நான் வந்து 10th முடிச்சு 11th வரும்போது இங்கே வந்தீங்க. ஆமாம், 2005 இந்த 1995. 1995 அப்போ வந்து தங்கி தான் படிச்சிங்களா? இல்லை, நான் எனக்கு ஊரே இங்கே தான். இது இருக்கிறது அலத்தாங்கரை. உங்கள் ஊர்? அலத்தாங்கரை தான். ஸோ நீங்கள் வந்து டேஸ் காலில் வந்துட்டு போயிட்டு இருந்தீங்க? ஆமாம். ஓ, இங்கே தங்கினதே கிடையாது? அப்படி திருப்பினா அதான் எங்கள் வீடு. ஓ, அங்கே தான் உங்கள் வீடு. லைட் தெரியுதுல, அதான். அப்படியே ஒரு 100 மீட்டர் பிடிச்சா நீங்கள் வந்துடலாம். ஆமாம். இப்படியே வருவீங்களா? இப்படி தான் வருவோம். முன்னாடி காஞ்சி இடக்கும் மண்ணாக இருக்கும் வருவோம். இப்போ வந்து ஓகே. அப்போ எப்படி இருந்தது 95ல் இந்த அகாடமி எப்படி இருந்தது? இப்போ எப்படி இருக்குது? பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன? 95லலாம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது எதுவுமே கிடையாது. மேலே ஸ்கூல் இருக்குல்ல, ஸ்கூலுக்குள்ளே ஒரு ஆஃப் கிரவுண்டு மட்டும்தான். அதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு 10 to 15 பிளேயர் தான் இருப்போம். அப்போ வந்து வெளியூர் பசங்க உண்டா? கிடையாது. எல்லாமே லோக்கல். எல்லாமே லோக்கல். இப்போ ஹாஸ்டல் வெளியில் வந்து பசங்க தங்கி படிக்கிற சிஸ்டம் எப்போ ஆரம்பிச்சது? இது வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி டே ஸ்காலர்ஸ் வந்துட்டு போயிடும். ஆமாம். ரவிச்சந்திரன் சார் மட்டும் தான் கோச். ஆமாம். அவர் எப்படி கோச் பண்ணுவார், இப்போ எப்படி இருப்பார்? அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரோ? அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அடி பிச்சுரு வரும். அடி. ஆமாம். நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? கிடையாது. அதெல்லாம் தாராளம் வாங்கியிருக்கு. அது உள்ளூர் பையனா நல்லா விடும். ஆமாம். அடின்னா பயங்கரமான ராஜேஷ் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ராஜேஷ் எல்லாம் அடி வாங்காத அடி கிடையாது. வாங்கினா அடுத்த நேரம் ஆனால் நல்லா கட்டி அணைச்சி காசு கொடுத்து நல்லா சாப்பிட்டான்னு அந்த மாதிரி. நம்ம நன்மைக்காக தான் அடிக்கிறாரு. கண்டிப்பாக. நீங்கள் வந்து என்ன பொசிஷன் ஆனீங்க? நான் வந்து லெஃப்ட் ஆர்ச் ஆடுவேன். அதுக்கப்புறம் அவன்ஸ் ஆகிட்டேன். ஓ, ஓகே. ஆரம்பத்தில் லெஃப்ட் ஆர்ச் ஆடினேன், அப்புறம் அவன்ஸ். இப்போ எந்தெந்த லெவலில் ஆடி இருக்கீங்க நீங்கள்? நான் யூனிவர்சிட்டி 4 ஆடிருக்கேன். மனோன்மயமா? மனோன்மயம். அப்புறம் ஜூனியர் நேஷனல்ஸ் ஆடிருக்கேன். ஆடிருக்கேன். தமிழ்நாட்டுக்கு ஆடிருக்கேன். தமிழ்நாடு. இப்போ வந்து இது ஒரு பெரிய அகாடமியாக உருவாகிருக்குது. 75 பசங்க இருக்காங்க, தங்கி படிக்கிறாங்க. இப்போ எப்படி போயிட்டுருக்கு? நீங்கள் வந்து இப்போ சாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். அந்த அனுபவத்தெல்லாம் பற்றி சொல்லுங்கள். எப்படி போயிட்டுருக்கு? இந்த பசங்களோட ட்ரெயின் பண்ணுறது எப்படி இருக்குது? ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறானோ. இப்போ நான் ஒரு 4 மாதம் கண்டினியூவாக இப்போ வந்துட்டுருக்கேன். இப்போ சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து தாமதம் பார்த்துருந்தான். நம்ம அப்பப்போ நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன், நான் கூட ப்ராக்டிஸ் பண்ணுவேன், போய்ட்டே இருப்பேன். இப்போ தான் வந்து என்ன செய்யணும்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், அண்ணன் கூட சேர்ந்து. ஓ, ஓகே. ஆமாம். அது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அந்த? கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் வெளியிலையும் கூட ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்குலாம் கோச்சாக இருக்கீங்க. எந்த காலேஜுக்கு இருக்கீங்க? லோயலா. ஓ, ஓகே. அது நாகர்கோவில் இருக்கா? கேந்திர வித்யாலயா. ஆமாம், கேந்திர வித்யாலயா ஸ்கூலு. இப்போ அப்புறம் நான் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறேன். ஓ, ஸ்கூல் காலேஜஸ்லாம் கபடி இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்களா? இந்த ப்ரோ கபடிலாம் பார்க்குறாங்களா நிறைய பேர்? கண்டிப்பாக. எல்லாமே அதை வச்சு தான் நமக்கே பாடம் எடுக்கிற மாதிரி இருக்குது பசங்க. நல்ல அவேர்னஸ். அவேர்னஸ் கண்டிப்பாக. இப்போ நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா இந்த பசங்க எல்லாம் ட்ரைனிங் பார்க்குறீங்க. நானும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்ட்ரியில் கதறுவேன். ஐயோ, நம்ம ஊர்லேருந்து ஒரு ஸ்டார் வரணும், நம்ம பிளேயருக்கு சான்ஸ் கிடைக்கணும், பெரிய பவன் மாதிரி, பர்தீப் மாதிரி நம்ம பசங்க வரணும்னு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. என்ன காரணம்? என்னென்ன திறமை இல்லையா, இல்லை நம்ம பசங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? சான்ஸு திறமை இருந்தால் தான் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு.
திறமை இருக்குது, அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து கரெக்டாக ஒரு இவங்க கபடினா கபடியில் இருக்கணும், அவங்க மைண்டு ஃபுல்லாக. இவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் இப்போ பாருங்கள் மேட்ச் நடக்குது, முன்னாடியெல்லாம் ஒரு மேட்ச் நடந்துட்டுன்னா அதில் உட்காந்து டீமாக உட்காந்து பேசிகிட்டே இருப்போம். இவனை இப்படி அடிக்கணும், இவனை இப்படி அடிக்கணும், இவன் இப்படி தொடுறான், இவன் இப்படி ஏறி இறங்கணும் அப்படின்னு பேசிகிட்டே இருப்போம். எங்கள் ஜீவா எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பேசிகிட்டே இருப்போம், எனக்கு சொல்லிகிட்டே இருப்போம் மாற்றி கபடி பற்றியே நினச்சிட்டு அப்படி பேசிகிட்டு இருப்போம். ஒரு மேட்ச் நடந்தால் நல்ல டீம் ஐசிஎஃப் ஆடுது, அதை ஏற்று ஆடணும்னா அதுக்கு முந்தின ரவுண்டு பேருந்து பார்த்து பேசிகிட்டு இருப்போம். இப்போ பசங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், மொபைல் எடுத்து வச்சு தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கான். உங்கள் காலத்தில் மொபைல் தான் நீங்களும் தானே பார்த்துருப்பீங்க? ஒரு மேபி இருக்கலாம், ஆனால் அப்படி இல்லை, அதனால தான் இப்படி விளையாட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அது உண்மைதான், உங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறைவாக இருந்தது இல்லை? அது உங்களுக்கு நம்மளாம் உங்களோட நான் வயசானவன். ஸோ பட் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதோ அந்த கான்சன்ட்ரேஷனில்? கண்டிப்பாக அதில் மாற்றமே இல்லை. அப்புறம் ராஜேந்திரன், இன்னொரு விஷயம், இந்த இன்ஸ்டா ரீல்லாம் உனக்கு கிடைக்கிற வரவேற்பை பார்த்துட்டு அவன் அப்படியே சந்தோஷமாயிடுறானா? இது போதும்பா, 1,00,000 பேர் பார்த்துருக்குறான், 1,000,000 பேர் பார்த்துருக்குறான், பட் அது மூலமாக அவன் கேம் என்ன இம்ப்ரூவ் ஆகுது, அடுத்த கட்டத்துக்கு நீ போவியாங்கிற கவலையெல்லாம் அவனுக்கு அது பெருசாக இருக்க மாட்டேங்குது. அதெல்லாம் இல்லவே இல்லை. அந்த டைம் அவன் சந்தோஷமாக இருக்கானா, ஒரு ரேட் ஸ்கோர் பண்ண போதும் அதை வந்து ரீல்ஸ் எடுத்து போட்டு அதை தான் பெருசாக பார்த்துட்டே இருக்கானே தவிர அடுத்த கட்டத்துக்கு போனான்னு யோசிக்கவே மாட்டேங்கிறான். ஓகே, அது நீங்கள் இப்போ நீங்களும் ரவிச்சந்திரன் சார்லாம் அந்த பசங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கீங்களா, கபடிங்கிறது ரீல்ஸ் கிடையாது, நீ இங்கே தமிழ்நாட்டுக்கு விளையாடணும், இந்தியாவுக்கு விளையாடணும், ஏஷியன் கேம்ஸ் விளையாடணும், ப்ரோ கபடி விளையாடணும், இந்த மாதிரி உங்களோட ஆம்பிஷன் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக சொல்லுவோம். நீங்கள் வந்து ஜீவா உங்களுக்கு நல்ல நண்பர், உங்கள் பேட்ச் அவர்? ஆமாம், அவரும் பக்கத்து கிராமம் தான் இல்லையா? ஆமாம், அவர் வீட்டு வழியாக தான் வந்தேன் அந்த கிரவுண்டுக்கு. ஜீவா ஒரு ரோல் மாடலில் இப்போ உள்ள பசங்க இருக்கலாம். ஆமாம், அதான் அவங்களுக்கு அடிக்கடி சொல்லுவோம், அவன் நிற்கிற ஸ்டைலு, அவன் ஏறி இறங்குற விதம், இதெல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுத்தா அவனுக்கு புரியாது, அவனாக பார்த்து புரிஞ்சுக்கிடணும், எப்படி நிற்கிறாங்கன்னு பார்த்து படிக்கிறது தான். இல்லை சொல்லி கொடுத்தவனா எவ்வளோ தான் சொல்லி தர முடியும்? சொல்லி கொடுக்குறது ஒரு லிமிட்டு, அதுக்கப்புறம் அவனாக பார்த்து எப்படி நின்று அடிக்கலாம், எப்படி அதை பார்த்து அவன் தான் படிக்கணும். அவன்லாம் ரொம்ப பிடிக்கும் ஜீவா. ஒவ்வொரு விஷயமும் செய்யும்போது நம்ம சீனியர்கிட்ட கேட்பான், இப்படி எப்படி அடித்தா எனக்கும்ண்ணே அப்படின்னு கேட்டு அடிப்பான். அப்புறம் ஃபசல் அத்ராச்சலைக்கு பிடிச்ச பிளேயரே ஜீவா. அவர் கார்னரு எனக்கு நான் ஒரு வாட்டி இன்டர்வியூவில் கேட்டாங்க, உங்களுக்கு பிடிச்ச டிஃபெண்டர் யாருன்னா எனக்கு ஜீவகுமார் சொன்னார். அப்படின்னா பார்த்துங்க, சுல்தானுக்கே பிடிச்ச பிளேயரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கூட பண்ணியிருந்தேன் அவர்கிட்ட. கபடி மட்டும் இல்லை ராஜதுரை, இன்டர்வியூ கூட சின்சியராக கொடுப்பார். ஏதோ கேட்குறாரு ஏதோ பதில் சொல்லுவோம் அப்படி கிடையாது, மனசில் உள்ளதை உண்மையாக பேசுவார். அது வந்து உங்கள் அலத்தாங்கரை கிளப்புக்கே பெருமை, ஏன்னா இங்கேருந்து வந்தவர்னு. அவரை மாதிரி நம்ம பசங்களாம் உருவாகணும்ல. கண்டிப்பாக அவர் போஸ்ட் பார்த்துட்டு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆமாம், அதுக்காக தான் இவனுக்கு இப்போ கொஞ்சம் ஹெவியாக ப்ராக்டிஸ் நடக்குது. எல்லாருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கா இங்கே விளையாடுற பசங்களுக்குலாம்? நீங்கள் பார்க்குற டேலண்ட்லாம் நான் இருக்குதா இப்போ இருக்கிற பேட்ச்லாம்? கபடின்னு முழுசாக நம்பினாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அவன் ஏதோ கடமைக்கு வந்து பண்ணுறது நடக்காது, அதில் இன்வால்வ் பண்ணி அவனாக தெளிவாக பண்ணானா கண்டிப்பாக நடக்கும், அதில் மாற்றமே இல்லை. கவனச்சிதறலாம் இல்லாமல். ஆனால் இந்த வயசில் வரதும் கரெக்டு தான். நானும் அந்த வயசுலலாம் ரொம்ப மோசமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஃபோக்கஸே இருக்குது. அப்போ மொபைல் இல்லாத பீரியட்லேயே என்னால் ஃபோக்கஸ் பண்ண, நல்லா படிக்கிற பையன் நான், ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்குவேன். இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணுறது கடினமாக இருக்குது. இப்போ எனக்கு மொபைலில் வந்து நான் ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் இருக்கேன், எதையாவது போட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன வருது, என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, என்ன லைக் வருதுன்னு. அது தப்புன்னு தெரிஞ்சால் கூட என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ இருந்த டீமுகள் கம்மி, குறைவு. இப்போ பிளேயர்ஸ் அதிகம். அப்போ நம்ம காம்படேட் பண்ணி ஆகணும், அதுக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் கூட்டணும். ஓகே, அதை நீங்கள் போராடி தான் நீங்கள் அதை ஜெயிக்கணும், செய்யணும். மாற்றமே இல்லை. அந்த பையனும் அதை நினைக்கணும். நினைக்கணும். இது ஜாலியாக தான் இருக்கும் ரீல் பார்க்குறது, அது பார்த்தா ஒன்றும் யூஸ் கிடையாது. அது கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்கணும். பட் அது இல்லாமலாம் இருக்க முடியாது, இருக்க வேண்டியதான், ஒரு லிமிட் ஆஃப் டைம். ஓகே, அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து திறமை இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த உழைப்பு, அந்த ஃபோக்கஸ் வேணும். இருந்தால் இந்த பசங்க நல்லா வர முடியும். கண்டிப்பாக எங்கள் பசங்க வருவாங்க. கண்டிப்பாக. ரைட். வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் நீங்களே இப்போ வந்து ப்ரோ கபடி ஆக்ஷனுக்கு போகலாம் போல இருக்குது. ஃபிட்டாக தானே இருக்கீங்க, இறக்கலாமா அவரை? இறக்குனா ரைடு பண்ணுவார், கவர்லேயும் நிற்பார். அந்த நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் அந்த ப்ரோ கபடி இல்லைங்கிற வருத்தலாம் உங்களுக்கு உண்டாப்பியாது? ஏன்னா நீங்கள் ப்ரோ கபடி ஆடுற கேலிபர் தானே நீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடச்சிருக்க வேண்டியது அப்படின்லாம் கேள்விப்பட்டார், ரவி சார் சொல்லிட்டு இருந்தார். ஸோ ப்ரோ கபடியில் நிச்சயமாக நீங்கள் இருந்திருப்பீங்க, விளையாடிருப்பீங்க. கண்டிப்பாக இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி ராஜதுரை, உங்களோட பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
ஆல் தி பெஸ்ட். நீங்கள் ஒரு பெரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இது வந்து ரவி சார் மட்டும் இல்லை, அவருக்கு நிறைய உதவி கரங்கள் வேணும், அடுத்தடுத்து கோச்சிங் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி.